கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் பின்பகுதி. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பெலனுமாய் இருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கலக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? உங்களை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், நீ பயப்படாதே. எதை நினைத்து உன்னுடைய மனதிலே ஒரு கலக்கம் இருக்கிறதோ, ஒரு திகில் இருக்கிறதோ, ஒரு குழப்பம் இருக்கிறதோ, அதை ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலே தான் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை நம்பக்கூடிய பிள்ளைகள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. பாவிகள்தான் பயப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே தங்கி இருக்கிறது. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அதனாலே தான் கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி உங்களுடைய பயத்தை கர்த்தர் நீக்கும்படி விரும்புகிறார். கர்த்தர் உங்களுடைய மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கும் ஆசீர்வாதமாகவே இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் பயப்படாதே என்று சொல்லும் பொழுது எந்த பயம் உங்களை மேற்கொள்ள முடியும்? தைரியமாய் இருங்கள். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பாதுகாப்பும் உங்களை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள். விசேஷித்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது. விசேஷித்த இரத்தம் உங்கள் மேலே இருக்கிறது. விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இருக்கிறது. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன்.